போனோம். எங்களுக்கு ஹஜ் கமிட்டி மூலியமாக வந்து ஒவ்வொரு ஹஜ் கமிட்டிலையும் இப்போ என்ன முறைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரூப்புக்கு 2 ஆஜிமுல் உஜ்ஜாஜின்னு சொல்லி நியமிப்பாங்க. இதில் கடைசி ஃப்ளைட்டாக இருந்ததுனால வந்து ஆஜிமுல் உஜ்ஜாஜி யாரையும் அவங்க நியமிக்கலை. போனதுலேருந்து இறங்கி ரிட்டன் திரும்பி வர்ற வரைக்கும் எங்களுக்கு வந்து மன உளைச்சலும் மன உளைச்சல் கஷ்டங்கள் ரொம்ப அதிகமாகி ஹஜ் கமிட்டி மூலியமாக எந்த ஒரு சரியான ஒரு வழிமுறைகள் இல்லை. அதனால் வந்து மக்கள் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஹஜ்ஜி வந்து கடமை வந்து ஒரு 5 நாள், அந்த 5 நாளையில் கஷ்டப்படுறது வந்து ரொம்ப அது எல்லையில்லாத கஷ்டம். இதுக்காக தான் இறைவன் வந்து மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு வெகுமதியை கொடுக்குறான். ஆனால் இந்த 5 நாள் இல்லாமல் இடையில் இருக்கப்பட்ட ரூமை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கணும், ரூமில் பண்ணி கொடுக்கணும், எங்களுக்கு ரூமில் வந்து சௌரியங்கள் பண்ணி கொடுக்கணும். ஹஜ்ஜி கமிட்டியிலேருந்து எங்களுக்கு ஆளுங்க வந்து அவங்க துணை இருந்து துணைக்கு வழிகாட்டணும். இது மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. கடைசியாக வந்து ஹஜ் கமிட்டியில் தண்ணி ஜம்ஜம் தண்ணி கொடுப்பாங்க. அந்த தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லி பொட்டிலாம் உடைச்சி பொட்டிலாம் திருடி இதுக்கு ஹஜ் கமிட்டி துணையாக இருந்துன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஹஜ் கமிட்டிக்கு தெரியாமல் நடக்குது. ஆனால் ஹஜ் கமிட்டி வந்து தெரிஞ்சும் அது தெரியாமல் கண்டு காணாமல் இருக்காங்க. ஒரு பொருள் ஒரு நல்ல விளைவு இருந்து அத்தர் வாங்கிட்டு வரோம், அதை எடுக்கிறாங்க. திருடுறதை கூட இவங்களால தடுக்க முடியாத இந்த ஹஜ் கமிட்டி இந்த சரியான நிர்வாகம் இல்லாதனால அடுத்து தமிழக அரசு வந்து இதுக்கு தலையிட்டு முறையான ஹஜ் கமிட்டி இருக்கணும், முறையான நிர்வாகிகளை போடணும்னு சொல்லி நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களில் வந்து இது ரொம்ப மக்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா கேரளாவில் வந்து தன்னார்வ தொண்டும் கேரளா அரசு நிறையா சப்போர்ட் பண்ணுது. தமிழக அரசு சப்போர்ட் பண்ணுதா என்னன்னா, மந்திரி வந்து நிற்கிறாரு, 10 ரூபாய்க்கு துண்டு வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு கழுத்துலையும் போட்டு போகிறாரு. வர்ற அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டுக்கு வந்து ஒரு 10 ரூபா துண்டு, கடைசி ஃப்ளைட்டுக்கு வந்து ஒரு 10 ரூபா துண்டு போடுறாரு. அது எதுக்கு வந்து போடுறாருன்னு தெரியல. ஆனால் ஒன்றும் கொஞ்சமாக கேட்கல, அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ கொடுக்குறோம். 3 லட்ச ரூபா 3,60,000 கொடுக்குறோம். அது இல்லாமல் எங்களுக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு வருது. எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் கூப்பிட்டு போகிறாங்க டிராவல்ஸ்காரங்க. ஹஜ் கமிட்டியில் போனால் ஒரு நன்மையாக நினச்சி தான் போகிறோம். ஆனால் ஹஜ் கமிட்டி மூலியமாக எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை. அடுத்தடுத்து போகக்கூடிய டிராவல்ஸ் தான் போகிறதுக்கு விருப்பமாக இருக்க ஒழிய ஹஜ் கமிட்டி மூலியமாக போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா எந்த ஆதரவும் இல்லை, எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவின்னு சொல்லுவாங்க, அந்த உதவி அங்கே இல்லை. நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு குறைகள் இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா அடுத்த நிமிஷம் ஆளை வந்து பேரை நீக்கிறாங்க. அவங்க என்ன சர்வாதிகாரி மாதிரி இருக்குது. அரபு நாட்டில் தான் அப்படி இருக்குனாக்கா இவங்களும் சர்வாதிகாரி வேலை பார்க்குறாங்க. இது வந்து சரியான முறையில் ஹஜ் கமிட்டி நிர்வாகஸ்தர் வந்து சரியான முறையில் வந்து செய்யணும். செய்கிற வேலையை சரியாக செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே நிலைமை நீடிச்சாக்க ஹஜ் கமிட்டியில் போகிறது எந்த பலனும் அளிக்காது, ரொம்ப சிரமமாக போயிடும். அதனால் அடுத்தடுத்து முறையாக சரியாக செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இன்ஷால்லா திருச்சியிலேருந்து 200 பேருக்கு மேலே போனோம். அதில் வந்து கடைசி ஃப்ளைட்டில் வந்து திருப்பூரும் திருச்சியும் முடிவு செஞ்சாங்க. அதில் எங்களுக்கு இங்கேருந்து போகும்போதே எங்களுக்கு மன உளைச்சல் தான். மற்ற 17 ஃப்ளைட்டு வந்து அவங்க வந்து குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த திருச்சியும் திருப்பூர்காரங்களையும் ஒரு 344 பேரை வந்து எப்போ எங்களுக்கு ஃப்ளைட்டுனே தெரியலை, எப்போ எங்களுக்கு பிரயாணம்னே தெரில, அவ்வளவு மன உளைச்சல் ஆக்கி கடைசியில் ஹஜ்ஜுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இங்கே கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலாக இருந்துச்சு. இங்கே கடைசி ஃப்ளைட்டுக்கு போனதுனால 200 பேருக்கு ஒரு ஹாதிமுல் உஜ்ஜாஜ் வழிகாட்டி கொடுப்பாங்க. அந்த வழிகாட்டி எங்களுக்கு கொடுக்கல. 344 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். போயிட்டு இங்கேருந்து போன 2 நாளைக்கு ஹஜ்ஜுக்கு முன்னாடி தான் போய் இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்ட அன்னைக்கு காலையிலே வந்து பஸ்ஸுகள் எல்லாம் லோக்கல் பஸ்ஸெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதிலே நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அங்கே உள்ள டெக்ஸிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண நேரத்தில் 10 ரியால் 20 ரியால் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டினதுனால போயிட்டு ஹரத்துக்கு போயிட்டு நாங்கள் வந்து உம்ரா செஞ்சுட்டு திரும்பும் போது பார்த்தீங்கன்னா 400 ரியால் 300 ரியால் 500 ரியால் கொடுங்கன்னு கண்டபடி கேட்குறாங்க. அதனால் இவங்களுடைய அந்த அலட்சியத்தால் நாங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு மன உளைச்சல் ஆகிட்டோம். நாங்கள் வாலிபர்கள் ஓரளவு சகிச்சுக்கிட்டோம், பிரச்சனை இல்லை. ஆனால் 55-60 வயசுக்கு மேலே உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரே ஒரு நாள் ஒரு வயசானவங்க நடக்க முடியாதவங்களுக்கு 1000 ரியால் செலவு பண்ணியிருக்கோம். நாங்கள் ஹஜ் அன்னைக்கு மட்டும் 1000 ரியால் செலவு பண்ணி தள்ளு வண்டி வச்சு தள்ளிட்டு வந்திருக்கோம். எந்த ஒரு வழிகாட்டியும் இல்லை. 5000 பேர் தங்கக்கூடிய ஒரு மினாவுடைய கூடாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பாத்ரூம் தான். எல்லாத்துக்குமே தெரியும், யாருக்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க 4 பாத்ரூம் தான் பெண்களுக்கு. ஆண்களுக்கு 4 பாத்ரூம் தான். ஆண்களாவது எங்கிட்டாவது பக்கத்தில் உள்ளதில் போயிடுறாங்க. பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பெண்ணுக்கு வந்து அவங்க யூரின் போனாங்க, சில கியூவில் நிற்க முடியாமல். அது மாதிரி ரொம்ப துன்பங்களை செஞ்சாங்க. அங்கே உள்ள பஸ்ஸோடைய ஏற்பாடுகளும் சரி, இங்கே உள்ளவங்க நிர்வாகத்தில் உள்ளவங்க டெண்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க இங்கே வந்து அலட்சியமாக எடுத்து செய்கிறாங்க. அதை வந்து இதுவரைக்கும் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் வந்திருக்கோம். எந்த ஒரு சரியான திட்டமிட இல்லாத ஒரு ஹஜ்ஜி பயணம் தான் சொல்ல முடியும். அது எங்கள் 18வது நம்பரு 345 பில்டிங்கில் இருந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கடைசி பில்டிங்கிற அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உடைக்கிற நிலைமையில் இருக்குது. அந்த பில்டிங்கில் கொண்டு போய் போட்டாங்க. தண்ணி வசதி சரியா இல்லை. குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் உள்ள தண்ணியை கொண்டாந்து எங்களுக்கு வைக்கிறாங்க. பெட்டு வர பார்த்தீங்கன்னா 28 நாளைக்கு நாங்கள் இங்கேருந்து 27-28 நாள் ஒரே ஒரு பெட்டு வர தான்.
அதுதான் அழுக்காச்சுன்னா அது மாற்ற மாட்டேங்கிறாங்க. அது கேட்டோம் சொன்னால் நாங்கள் டெண்டர்லேயே அதான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேஸு சமைக்கிறதுக்கு கேஸ் தரோம்னாங்க, கேஸ் யாரை தொடர்பு கொள்றதுனே தெரில. ஒரு வாரம் ஆச்சு தொடர்பு கொண்டு அவங்க வந்து கரெக்டாக கொண்டாந்து கொடுக்குறோம். நாங்கள் 2 கேஸுக்கு நாங்கள் பெருமை இது நாங்கள் எங்களுடைய சொந்த காசில் வாங்கி நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வாஷிங் மிஷினில் எல்லாமே போனவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இறுதி கடமைங்கனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 55 60 வயசு 70 வயசில் உள்ளவங்க அவங்களாம் துணி துவைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 ரூமில் ஒரு நாளைக்கு ஒரு ரூமில் 4 பேர் 40 பேருக்கு ஒரே ஒரு 2 பர்னர் உள்ள ஸ்டவ் தான் இருந்துச்சு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் வந்து அவங்க நினைப்பாங்க குறை சொல்கிறோம்னு. இதை வந்து சரி பண்ணி அடுத்து போகக்கூடிய ஹாஜிகளுக்கு அவங்க வந்து ஒரு முன்னுதாரணமாக செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொன்னால் போகிறவங்களுக்கு லேசாக இருக்கும். வாலிபர்கள் நாங்கள் வந்து செய்ச்சுக்கிறோம், ஆனால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரியான வழிகாட்டி இல்லை, எந்த இடத்துல வந்து டென்ட் இருக்கும், அவங்களுக்கு வந்து லொக்கேஷனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து எங்களுக்கு முன்கூட்டியே சொன்னாங்கன்னா கொஞ்சம் லேசாக இருக்கும். அது மாதிரி வாகன ஏற்பாடு பஸ்ஸோட ஏற்பாடுகள் அங்கேருந்து அங்கே மூவ்மெண்ட்டில் வந்து ரொம்ப பிரச்சனைகள் இருந்துச்சு. அதனால தான் நிறைய கஷ்டப்பட்டாங்க. நிறைய பேர் வந்து பொருட்களை தொலைச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து நடக்க முடியலை. வெயில் 52 டிகிரி அன்றைக்கி ஹஜ்ஜோடைய அன்றைக்கி அரஃபாவுடைய நாள் அன்றைக்கி 52.5 டிகிரி அன்றைக்கெலாம் வந்து நிறைய பேர் உங்களுக்கே தெரியும் மீடியாக்களே நிறைய பேர் இறந்துருப்பாங்க. ஆனால் வந்து இவங்களுடைய அலட்சியத்தால் தான் எங்களுக்கு அவ்வளோ நடைபெறமா இருந்துச்சு. அதனால் வருங்காலங்களில் ஹஜ் கமிட்டி அவங்களுடைய அதிகாரிகள் அங்கே முன்னாடியே அனுப்பி அந்த பஸ்ஸோடைய ஏற்பாடுகள், இந்த கூடாரத்தோடைய ஏற்பாடுகள், சாப்பாடோடைய ஏற்பாடு, பாத்ரூமுடைய தேவையான சுய தேவைகளை அவங்க வந்து முன்னாடியே சரி செஞ்சு இவங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே நின்றாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் லேசாக இருக்கும். அன்னைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டதான் வேணும். ஆனால் வந்து இவ்வளவு கஷ்டத்தை அவங்க வந்து எங்களுக்கு கொடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டோம். வருங்காலங்களில் அதை சரி செஞ்சாங்கன்னு சொன்னால் லேசாக இருக்கும். அதாவது தொடர்பு கொள்றதுக்கு எந்த ஒரு தொலைத்தொடர்பு எண்ணுமே இல்லை அவங்கள்ட்ட. அதுதான் ஒரு முக்கியமான எங்களுக்கு மைனஸே வந்து ஹஜ் கமிட்டியிலேருந்து தமிழ்நாடு ஹஜ் கமிட்டியிலேருந்து எங்களுக்கு வந்து தொலைத்தொடர்பு என்ன இல்லை. என்ன வாட்ஸ்அப்பில் வந்து தொடர்பு கொண்டோம்னா ப்ரைவேட் குரூப் தான் இருக்குது. அதனால வந்து ஃபஸ்ட்டு தொலைத்தொடர்புக்கு ஹஜ் கமிட்டி அதிகாரிகளை தொடர்பு கொள்றதுக்கு ஒரு தொலைத்தொடர்பு என்ன அடுத்த வருங்காலங்களில் அவங்க கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்.